Welcome to Riverside Constructions. Please subscribe our channel. இன்றைய கட்டுமான டிப்ஸ் 3. வீடு கட்டும்போது இயற்கை காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளி வர வேண்டும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை ஆரம்பத்தில் சரியாக செய்ய வேண்டும். எதிர்கால விரிவாக்கத்தை நினைத்து திட்டமிடுங்கள். வென்டிலேஷன் மற்றும் நேச்சுரல் லைட் மிக அவசியம். வீடு கட்டும்போது இயற்கை காற்றோட்டம், கிராஸ் வென்டிலேஷன் மற்றும் சூரிய ஒளி போதுமான அளவு உள்ளே வர வேண்டும். இது இல்லாவிட்டால் வீடு இருண்டும் ஈரப்பதம் அதிகமாவதும் சுகாதார பிரச்சினையும் வரும். சரியான ஜன்னல்கள், திறப்புகள், ஸ்கைலைட், பால்கனி இடங்களை திட்டமிட வேண்டும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை ஆரம்பத்தில் சரியாக செய்ய வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்த பிறகு எலக்ட்ரிக்கல் வயரிங் அல்லது பிளம்பிங் மாற்றம் செய்ய முடியாது. ஆரம்பத்திலேயே சரியான திட்டப்படி பிளக் பாயிண்ட்ஸ், சுவிட்ச் போர்டு இடங்கள், வாட்டர் பைப்லைன் அனைத்தும் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். இசி ஸ்டாண்டர்ட் வயர்ஸ், பைப்ஸ் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் ஐ நினைத்து திட்டமிடுங்கள். தற்போது சிங்கிள் ஃப்ளோ கட்டினாலும் எதிர்காலத்தில் மேல்தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோ, செகண்ட் ஃப்ளோ போடலாம் என்று திட்டமிட வேண்டும். அதற்கேற்றபடி ஃபவுண்டேஷன் மற்றும் காலம் ஸ்ட்ரென்த் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் ஃபியூச்சர் இல் அதிக செலவில்லாமல் வீடு விரிவாக்கம் செய்ய முடியும். இன்றைய நல்ல திட்டமிடல் நாளைய சுலப வாழ்க்கை. தொடர்புக்கு 9384958163 www.riversideconstructions.in. Thanks for watching.